மெய்க்கல்வி கலாசாலையின் ஒரே போதனாசக்தி தலைவராகிய நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவருள் திருக்கருணையால் ஈரோடு வேத பாடசாலையின் 2025ஆம் ஆண்டுக்கான குழந்தைகள் நிகழ்ச்சியானது 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை டி வேஃபேரர் ஹாலில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மெய்வழிச்சாலையிலிருந்து மெய்வழி மணிச்சுடர் அனந்தர் அவர்களும் மெய்வழிச்சபை நிர்வாகஸ்தர் சாலை சாதகமணி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஈரோடு வேத பாடசாலையை சார்ந்த மக்கள் மெய்வழிச்சாலை, தர்மபுரி, பரமத்திவேலூர், வெள்ளகோவில், ஈரோடு என்று பல பகுதிகளிலிருந்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கள் குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நமது தெய்வம் அவர்களை வணக்கம் செய்து நிகழ்ச்சியானது சரியாக 9:30 மணிக்கு ஆரம்பித்தது. முதலாவதாக ஈரோடு வேத பாடசாலை உதவி பொறுப்பாளர் சாலை கந்தசாமி அண்ணன் தோத்திர பாடல் பாடினார்கள். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் ஈரோடு வேத பாடசாலை பொறுப்பாளரும் மெய்வழி சிவமாலை அனந்தர் குமாரரும் ஆகிய சாலைமணி அண்ணன் அவர்கள் வரவேற்று மகிழ்ந்தார்கள். குழந்தைகள் நிகழ்ச்சியில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நம் குலதெய்வ தேவ தேவேசர் அவர்கள் நாடகப்பாணியில் அமைத்த குரமாது சந்திப்பு நிகழ்ச்சியில் பின்பாடகர்கள் மேடையில் வந்து அமர நிகழ்ச்சி ஆரம்பமாகியது. தெய்வ தேடுகுடக வஸ்துத்துதியுடன் ஆரம்பித்த குரமாது சந்திப்பு நிகழ்ச்சியானது வேத பாடசாலை குழந்தைகள் பாடல் மற்றும் நடிப்புடன் மிகச் சிறப்பாக பங்கேற்க 1.5 மணி நேரமும் கலந்து கொண்ட மக்கள் தெய்வீக உணர்வுடன் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். குரமாது சந்திப்பில் மிகச் சிறப்பாக பங்கேற்ற குழந்தைகளுக்கு தனது மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்த மெய்வழி மணிச்சுடர் அனந்தர் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தினார். தேநீர் இடைவேளைக்கு பிறகு அனைவரும் அரங்கில் வந்து அமர குழந்தைகள் காணொளியில் கதை பகிர நிகழ்ச்சி மீண்டும் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான ஆதிமான்யத்தின் காரையூர் பொட்டல் பிரிவாற்றாமை பகுதியை ஈரோடு வேத பாடசாலை பொறுப்பாளர் சாலைமணி அண்ணன் அவர்கள் உருக்கத்துடன் பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் தங்கள் முத்திப்பேருரையில் உருவமும் நிழலும் போல உயிரும் உடலும் போல விளியிமை சேர்க்கையராயிருந்த தங்கள் குருகொண்டல் அவர்களை பிரியும் போது ஏற்பட்ட வலிகளை இந்த பகுதியில் நம் கண்முன்னே தெய்வம் அவர்கள் வெளியாக்கியுள்ளார்கள். எனவே அப்பகுதியினை கனம் கொண்டு பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து ஈரோடு வேத பாடசாலை மக்கள் அனைவரும் எழுந்து நின்று பிரிவாற்றாமை பகுதியை உரிய ராகத்துடன் இணைந்து ஒரே முகமாக பாடி தெய்வத்திற்கு சமர்ப்பித்தார்கள். மெய்வழிச்சபையின் நிர்வாகஸ்தர் சாலை சாதகமணி அண்ணன் அவர்கள் தங்கள் முத்திப்பேருரையில் 6 அறிவு மக்களை பின்னால் ஆட்கொள்ள நம் தெய்வம் அவர்கள் ஐயறிவு ஆட்டினை மேய்க்கும் காலத்தில் குட்டி குழாங்களை எல்லாம் எப்படி பாதுகாத்து வளர்த்தார்கள் என்பதை மான்மிய பகுதியிலிருந்தும் அவர்களின் சந்ததியினருக்கு என நம் தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்த பகுதிகளையும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்ததாக வேத பாடசாலை பொறுப்பாளரின் மெய்வழியில் நாம் பழகி வர வேண்டிய நடைமுறைகள் என்ற 1 மணி நேர காணொளி காட்சி ஒளிபரப்பப்பட்டது. பயனுள்ள பல தகவல்கள் அதில் பகிரப்பட்டது. இறுதியாக டாக்டர் சாலை கிருஷ்ணகுமார் அவர்களின் நன்றியுரையுடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தெய்வீக உணர்வுகளை ஏற்படுத்தி வணக்கத்துடனும் தெய்வ ஆசீர்வாதத்துடனும் ஈரோடு வேத பாடசாலை மக்களின் ஒத்துழைப்புடனும் இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது.